அருண், அம்மா ஃபர்ஸ்ட் டைம் அகாடமி பார்க்க போறாங்க. சோ என்ன ஃபீல்? பயங்கர எக்ஸைட்டடா இருக்கு. கண்டிப்பா அம்மாக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அம்மா பயங்கரமா என்கரேஜ் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் பெரிய விஷயமா பண்ணிருக்கிறோம். கண்டிப்பா அவங்க பிரமிப்பாவாங்க, பெருமையாவாங்க நான் நம்புறேன். வாங்க 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 மம்மி, வெல்கம் டு ட்வின் ஆர்ட் அகாடமி 3rd branch. மா, ஸ்டூடியோட லைட்டிங் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, ரெடியா? 3 2 1 சொல்லுங்க. 3 2 1. அடுத்து கொஞ்ச நேரத்தில் அம்மாவும் வர போறாங்க. அம்மா வந்து பெரும்பாக்கத்துல ட்வின் ஆர்ட் அகாடமியோட 3rd branch ஓப்பனிங் கிடையாது, ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறாங்க. பார்த்து எவ்வளவு எக்ஸைட் ஆறாங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறீங்க. எஸ், உனக்கு எப்படி இருக்கு? ஈகர்லி வெயிட்டிங். அம்மா வரணும், பார்த்து என்ன சொல்ல போறாங்கிறத கேட்கறதுக்கு ஆவலா காத்துறேன். அருண், அம்மா ஃபர்ஸ்ட் டைம் அகாடமி பார்க்க போறாங்க. சோ என்ன ஃபீல்? பயங்கர எக்ஸைட்டடா இருக்கு. கண்டிப்பா அம்மாக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அம்மா பயங்கரமா என்கரேஜ் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் பெரிய விஷயமா பண்ணிருக்கிறோம். கண்டிப்பா அவங்க பிரமிப்பாவாங்க, பெருமையாவாங்க நான் நம்புறேன். ஓகே, ஸோ ட்வின் ஆர்ட் அகாடமியோட எத்தனாவது branch? 3rd branch. ஓகே, ஸோ அம்மாவையும் உங்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். வாங்க 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 மம்மி, வெல்கம் டு ட்வின் ஆர்ட் அகாடமி 3rd branch. போங்க. தேங்க்யூ. மம்மி, ஹவுஸ் த ஸ்டுடியோ? நல்லா இருக்கு. என்ன என்ட்ரன்ஸே எக்ஸ்ட்ராஆர்டினரியா இருக்கு. தேங்க்யூ. நைஸ் பிளேஸ். அம்மா அப்ப தேவைப்பட்டதுன்னா நம்ம ஊருக்கு வரணும்னா இப்படி வெளியில ஆமா, வயல்வெளியில வெளியில அப்படி பார்த்துட்டு இப்படி திரும்பினோடனே வயல்வெளி தான். பரவாயில்ல. இங்க பக்கத்துலயே ஒரு வீட்டையும் வாங்கிட்டோம்னு வச்சுக்க, ஒரு வீட்டை கட்டிட்டு அம்மா எந்த செஞ்சு போய் இங்கேயே நின்னுப்பேன், உங்களையும் பார்த்துப்பேன் உள்ளர. ஸோ வந்து இந்த டே வந்து நிலன் பர்த்டேக்கு தான் திறக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அது நடந்துருச்சு. ஸோ உள்ள போய் பார்க்கலாமா? ஓகே, என்ன பிரியா? ஓகே, உள்ள போலாமா? ரெடியா? 3 2 1 அது வயசாளிக்கு சொன்னேன், உங்களுக்கு நான் திருப்பி சொல்லுவேன். உட்கார உட்கார உட்கார, ரெண்டு பேரும் கண்ணை மூடிட்டு வாங்க. 3 ரெண்டு பேரும் கண்ணை மூடுங்க. 3 2 1 and go. மா, ஸ்டூடியோட லைட்டிங் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, ரெடியா? 3 2 1 சொல்லுங்க. 3 2 1. எப்படி இருக்கு? அதுதான், இதுக்கு தான் நம்மளுக்கு ஒரு 6 நாள் டைம் எடுத்துச்சு. ஓகே, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஓகே, டன். ஸோ மக்களே, திஸ் இஸ் ட்வின் ஆர்ட் அகாடமி ஃபார் யூ 3rd branch. இனிதே துவங்கியது. டன்.
ஸோ உள்ள வந்து அம்மாவுக்கு அந்த லைட்லாம் போட்டு அந்த இடத்தோட அழகை காட்டி அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றதை பார்த்து நாங்களும் சந்தோஷப்பட்டோம். இதுக்கப்புறம் என்னங்க, சின்னதா சாமி கும்பிட்டுட்டு அகாடமியை ஓப்பன் பண்ண வேண்டியதுதான். ஸோ அந்த அழகான மூமெண்ட் தான் அம்மா குத்துவிளக்கு ஏற்ற நிலநவீனன் அகாடமி நல்லா இருக்கணும், நாங்க நல்லா இருக்கணும், அப்பா அம்மா நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிக்க அழகா ஆரம்பமாச்சு. A few minutes later. உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சர்ப்ரைஸ். இப்ப நான் ஒரு பாட்டு ப்ளே பண்ணுவேன், அது உங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்ச பாட்டு. அதுக்கு என்ன ஆடலாமோ நீங்க ரெண்டு பேரும் ஆடலாம். ரெடியா? 3 2 1 ப்ளே. இப்படிதான் எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம ஆரவாரமும் இல்லாம சிம்பிளா எங்களோட அகாடமி வந்து ஓப்பன் ஆச்சு. அண்ட் முக்கியமா இந்த ஃப்ளோர்ல நிறைய குழந்தைங்க நிறைய பெரியவங்க டான்ஸ் ஆட தான் போறாங்க. அவங்கெல்லாம் ஆடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கடையை திறந்துட்டு ஆடாம இருந்தா எப்படின்னு சொல்லிட்டு நிலன் நவீனன் வைஷா அருணெல்லாம் வந்து ஆட விட்டோம். சான்ஸே கிடையாதுங்க, செம ஃபன் பண்ணோம். அதோட மொமெண்ட்ஸை தான் இப்போ உங்கள்கிட்ட காட்டிட்டு இருக்கோம், என்ஜாய் பண்ணுவோம். இவ்வளோ அழகா கேப்சர் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொரு விஷயத்தையும் நான் கேப்சர் பண்ணேன். நடுவில் அருண் வைஷு அப்படியே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சான். அப்படியே வைஷு இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி சில ஸ்டெப்லாம் போட்டான். அந்த ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லும் போது இப்பவே எனக்கு வந்து பொறையிருது. பட் ஓகே, ஒய்ஃப் பக்கத்துல இருக்கும் போது இது கூட வந்து வரலன்னா அப்புறம் என்ன லவ் என்ன ரொமான்ஸ். அப்படியே அருணோட டான்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல இப்பவே பதிவு பண்ணிடுங்க. முக்கியமா ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். நிலன் வந்து எல்லாரும் ஆடும்போது சும்மா உடம்பு ஆடிட்டு இருப்பான், கை கால ஆடிட்டு இருப்பான், அப்படிதான் பார்த்தோம். பட் ஒரு டான்ஸ் ஃப்ளோர்ல இன்னைக்கு அவ்வளவு பெரிய ஸ்பேஸ்ல தனியா அவனை ஆட விட்டோன்னே அவன் மூமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரொஃபஷனலா ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்ததை வந்து பார்த்து உண்மையிலேயே ஷாக் ஆனோம். ஏன்னா வந்து அவன் எங்கேயுமே ப்ராக்டிஸ் பண்ணியோ ரிஹர்சல் பண்ணியோ நாங்க பார்த்தது கிடையாது. ஆனா வந்து இன்னைக்கு அந்த மியூசிக்கை போட்டோன்னே ரொம்ப பெர்ஃபெக்டா ஆடின மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் வந்து ரொம்ப நேரம் ஆடுறதெல்லாம் வந்து நான் வீடியோல கவர் பண்ணிட்டு இருந்தேன். முக்கியமா வைஷு அருண் நோட்டீஸ் பண்ணி சொன்னது அதுதான், எப்படி இவ்வளவு கரெக்டா ஆடுறான். அப்பப்போ அந்த பாட்டை அவன் திருப்பி பாக்குறது, பாட்டை என்ஜாய் பண்ணது கிடையாது, ஸ்டெப்பு மனப்பாடம் பண்றதுக்குன்னு வந்து அப்புறம் தான் புரிஞ்சிச்சு. நீங்களே கொஞ்சம் ஒத்து பாருங்களேன், அந்த மூவ்மெண்ட்லாம் அவன் ரொம்ப பெர்ஃபெக்டா ஆடி இருப்பான். அவன் எப்படி ஆடினா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அவராச்சும் ஆடினாரு, நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது என் காதுல விழுவுது. பிரியா அம்மா கூட வெளியில பேசிட்டு இருந்ததுனால எனக்கு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஆடணுங்கிற ஆசை இருந்தாலும் அந்த ஆசைகளை மனசுக்குள்ளேயே பூட்டி புதைச்சி வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தேன். என்னடா நடக்குது அங்க? ஒரு வழியா ட்வின் ஆர்ட் அகாடமியோட 3rd பிரான்ச்சை பெரும்பாக்கத்துல அம்மாவோட முன்னிலையில் நிலனோட பர்த்டே அன்னைக்கு ஸ்பெஷலா வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு மேல நீங்க எல்லாரும் வந்து இங்க ஜாயின் பண்ணி இடத்துக்கு அழகு சேர்க்கறது வந்து உங்க கையில தான் இருக்கு. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா வாங்க, எல்லாரும் செமையா ஃபன் பண்ணலாம், ஜாலி பண்ணலாம். அப்படியே கொஞ்சம் டான்ஸும் கத்துக்கலாம், பாட்டு கத்துக்கலாம், ஆக்டிங் கத்துக்கலாம், நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். ஒன்னா பயணிப்போம், சேர்ந்து வளருவோம். மீண்டும் ஒரு அழகான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நாங்கள் மற்றும் ட்வின் ஆர்ட் அகாடமி பெரும்பாக்கம் பிரான்ச். பாய்.